இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் தற்போது விலகி உள்ளது. இந்த ரிசல்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்க்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸ் மார்க் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் மார்க்கை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். கெமிஸ்ட்ரி மார்க்கையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். அதன் பிறகு 2ஆல் டிவைட் பண்ண ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை ஆட் பண்ணிவிட்டு அது கூட மேக்ஸ் மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து இன்ஜினியரிங்க்கான கட் ஆஃப். இப்படி தான் இன்ஜினியரிங்க்கான கட் ஆஃப் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மேக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், பயாலஜி குரூப்பாக இருந்தால் பயாலஜி மார்க், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க், இதை 4யுமே நீங்கள் ஆட் பண்ணி வர டோட்டல் மார்க் தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க். இப்படி தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே வந்து காமர்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். காமர்ஸ் மார்க், அக்கௌண்ட்ஸ் மார்க், எக்கனாமிக் மார்க், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க், இந்த 4 மார்க்கையும் ஆட் பண்ணால் வர டோட்டல் மார்க் தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் காமர்ஸ் குரூப்புக்கான கட் ஆஃப். அடுத்ததாக வந்து பேராமெடிக்கல் பியூர் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். பாட்னி மார்க் மற்றும் சுவாலஜி மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதில் வர மார்க் வந்து டோட்டல் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக வந்து கெமிஸ்ட்ரி மார்க்கையும் ஃபிசிக்ஸ் மார்க்கையும் ஆட் பண்ணி அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதோடைய மார்க்கையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த டிவைட் பண்ண 2 மார்க்கையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வர டோட்டல் மார்க் என்னவோ அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதில் என்ன மார்க் வருதோ அதுதான் வந்து பேராமெடிக்கல் பியூர் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க். அடுத்ததாக பேராமெடிக்கல் குரூப்புக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய பயாலஜி மார்க்கை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கெமிஸ்ட்ரி மார்க்கையும் ஃபிசிக்ஸ் மார்க்கையும் ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வேல்யூ வந்து நோட் பண்ணிவிட்டு டோட்டல் மார்க் என்ன வருதோ அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பேராமெடிக்கல் குரூப்புக்கான கட் ஆஃப் மார்க். அடுத்ததாக பியூர் சயின்ஸ் அக்ரிக்கான கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். சுவாலஜி மார்க்கை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதேமாதிரி பாட்னி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த 4யும் வந்து ஆட் பண்ணி என்ன மார்க் வருதோ அதுதான் பியூர் சயின்ஸ் அக்ரிக்கான கட் ஆஃப் மார்க். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பியூர் சயின்ஸ், அக்கௌண்ட்ஸ் குரூப் இது எல்லாத்துக்குமான கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.